மருந்து கொடுத்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. உன் பொண்டாட்டி செத்துட்டா, அத பாரு. என்னங்க என்னங்க மகா 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 உனக்கு ஒண்ணு ஆகாதா மகா? ஐ லவ் யூ மகா. நான் உன்னை காப்பாத்திடுவேம்மா. உனக்கு ஒண்ணு ஆகாது மகா. என்னை விட்டு போயிடாத மகா. நீங்க பாவங்க. உங்களை போய் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இப்போ நீ சொன்ன பாதுகாப்பு கருவிகளோட ஃபார்முலாஸ் எல்லாம் எங்க இருக்கு? என்கிட்ட எதுவும் இல்ல. உன் நண்பனும் செத்துட்டான், உன் பொண்டாட்டியும் செத்துட்டான். இன்னும் இருக்கிற உன் தங்கச்சியை நீ இழக்க போறியா? அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு நீ இப்போ எங்களுக்கு சொல்லணும். கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற இந்த பாதுகாப்பு கருவிகளை எதிரி நாட்டுக்காரங்களுக்கு நான் தயார் பண்ணி கொடுக்க மாட்டேன். உன்னை யார் எதிரி நாட்டுக்கு கொடுக்க சொன்னது? பின்ன இந்த நாட்டுக்கே தான் கொடுக்க போறோம். என்ன கொன்னு ஏன் ஃபார்முலாவை எடுத்து நீ கண்டுபிடிச்சதுன்னு சொல்ல போறியா? அவன் அப்படி சொல்லல சிவா. உன்னை கொன்னு உன் ஃபார்முலாவை எடுத்து நானே கண்டுபிடிச்சதா சொல்ல போறேன். நானே தான் சாமியை நான் தான் ஏத்தி விட்டு என் ஆளாக்கிக்கிட்டேன். எதுக்கு இதெல்லாம்? சின்ன வயசுல இருந்து உன் ஒருத்தனையே பிரில்லியண்டா பாக்குறதுக்கு என்னால முடியலடா. ஐயோ, அதுக்கு நீ கண்டுபிடிச்ச உன்னோட பாதுகாப்பு கருவிகள் கான்செப்ட ஓ சார்பா கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட என்ன பேச சொன்ன பாரு. அங்க நான் கண்டுபிடிச்சதா சொன்னேன். எனக்கு ராஜ மரியாதை கிடைச்சதுடா. அது எனக்கு எப்பவும் எப்பவும் வேணும்டா. டேய், சீ, வெக்கமா இல்ல? ஏன் கண்டுபிடிப்ப ஒண்ணுதுன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? சார், நான் போகட்டுமா? கண்ண கூட அப்பா, முக்கியமான விஷயம் பேசும்போது போகட்டுமான்னு கேட்டான். சரி போன அனுப்பிட்டேன். ஏன்னா டேய், என்கிட்ட டீசெண்டா இருக்கணும், உனக்கு தெரியும்ல. சரி விடு. நீ என்ன கேட்ட? ஒண்ணு இல்ல. என்ன வேணும் உனக்கு? உன்னோட அடையாளம் வேணும். புரியல. நீ கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற இந்த பாதுகாப்பு கருவிகள் எல்லாமே நான் கண்டுபிடிச்சதுதான்னு கவர்மெண்ட் கிட்ட சொல்லிருக்கேன். எதிரி நாட்டுல என்ன மிரட்டினாங்கன்னு தானே உன்னை நம்பி அனுப்புனேன். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எதிரி நாட்டு ஆளுங்க மாதிரி உன்னை மிரட்டினது நான் தான். நீயா? ஆமா. ஏன் அப்படி மிரட்டின? அப்படி உன்னை மிரட்டினதுனால தான் நீ என்ன அரசாங்கத்துக்கிட்ட அனுப்புன. இல்லைன்னா அனுப்பியிருப்பியா? அப்புறம் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. சாகறதுக்கு முன்னாடி அந்த பாதுகாப்பு கருவிகள் எல்லாத்தையும் செய்யறதுக்கு உண்டான வழிமுறைகளை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு சாவு. அது கனவுல கூட நடக்காது. அப்போ உன் தங்கச்சிய உன் கண்ணு முன்னாடியே பீஸ் பீஸா வெட்டுறத பாக்குறியா? உன் பொண்டாட்டி டெட் பாடி ஆயிட்டா, உன் தங்கச்சியையும் பொணமா பாக்குறியா? என் தங்கச்சிய உன் தங்கச்சின்னு சொன்னியேடா.
அதெல்லாம் சும்மா ஒரு ஃப்ளோல சொல்றதுடா. அத போய் சீரியஸா எடுத்துக்கலாமா? ச்சீ, மனுஷனாடா நீ? அண்ணா அண்ணான்னு அவ்வளோ பாசமா சொல்லிக்கிட்டு இருந்த இந்த மகாவிய நான் கொன்னுட்டேனே. இதுல இருந்து தெரியல நான் மனுஷன் இல்லைன்னு. டேய், நீ இப்படி மிருகமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலடா. இந்த விளங்காத வேதாந்தெல்லாம் எதுக்கு? மேட்டருக்கு வா. எனக்கு நீ சொன்ன பிளாக் பட்டர்ஃப்ளைல இருந்து எக்ஸ்பென் வரைக்கும் எப்படி தயார் பண்றதுன்னு அசம்பிள் பண்ணி கொடுத்துடு. அதான் டிராமா ஆடி மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டல்ல, இன்னும் எதுக்கு நான் அசம்பிள் பண்ணி கொடுக்கணும்? நான் செய்யற குழி பணியாரத்தை சாப்பிட்டா கும்மு கும்முன்னு குருமா சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றேன். குழி பணியாரத்தை எந்த மாவுல செய்யற? செஞ்சு காட்டுன்னு சொல்ற. தப்பா? நான் அதை செஞ்சு தருவேன்னு நீ நம்புறியா? உன் தங்கச்சியை காப்பாத்த நீ எது வேணாலும் செய்வ, எனக்கு தெரியும். என்ன ஃபீல் பண்ற? தங்கச்சியா தாய்நாடான்னு யோசிக்கிறேன். அப்ப நான் சொன்னதை நீ நம்பலல? எத? உன் புகழ் ஆசையவா? ஆமா. என் பொண்டாட்டிய கொலை பண்ணி என்னோட நாடகமாடி என் தங்கச்சிய பீஸ் பீஸா வெட்டி போட்டுருவேன்னு என்ன மிரட்டுற அளவுக்கு நீ இறங்கி இருக்கன்னா கண்டிப்பா என்னோட கான்செப்ட ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு பேசியிருக்கேன்னு எனக்கு புரியுதுடா. இதாண்டா எனக்கு பிடிக்காத பெரிய பிரச்சனை. எங்க எதிரி நாட்டுக்காக உன் ஃபார்முலாவை கேட்டா நீ கொடுக்க மாட்டியோன்னு நம்ம நாட்டுக்கே தான் கொடுக்கறேன். ஆனா அதை என் பேர்ல கொடுப்பேன்னு நான் போய் சொன்னேன். ஆனா அதை கண்டுபிடிச்சிட்ட பாரு. உன்னோட இந்த பிரில்லியன்சி எனக்கு பிடிக்கல. இப்ப முடிவா என்னதான் சொல்ற? நான் செத்தான்னு சாவேனே தவிர என் தாய் நாட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். உன் தங்கச்சி என்கிட்ட தான் இருக்கா, கார்ல தான் இருக்கா. ஏய், நீ என்கிட்ட பொய் சொல்லாத. பொய்யா? ஆமா, என் தங்கச்சி வெளியூர்ல இருக்கா. நான் அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடியே பீஸ் பீஸா வெட்டுவேன். நீ என்னை எப்படி மிரட்டினாலும் நான் உனக்கு உபயோகப்பட மாட்டேன். அப்போ உன் தங்கச்சியை கெடுத்துருவேன். நான் இல்லைன்னா என் தங்கச்சிய நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு மேல அவ தலையெழுத்து. நீ எனக்காக வேலை செஞ்சே ஆகணும். நான் உன் தங்கச்சியை பிடிக்கிறேன். நேருக்கு நேரா உட்கார வச்சு பேசுவோம். தங்கச்சியா தாய் நாடான்னு அப்போ டிசைட் பண்ண. இவன் ஜாமர் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. அடச்சே. ஹாய் உர்மி. ஹாய் துர்கா, குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். காலையிலே ரெடி ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஆமா துர்கா, 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உடனே குளிச்சுட்டு ரெடி ஆயிடுவேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன செக் பண்ணி பார்க்க சொல்லி ஒரு ஃபைலும் சில பேப்பர்ஸும் அனுப்பியிருக்காங்க. அதான் செக் பண்ணிட்டு இருக்கேன். யார் அனுப்புனது? போலீஸ். போலீஸா? ஆமா. அவங்க ஏன் உங்களுக்கு ஃபைல் அனுப்பி செக் பண்ண சொல்றாங்க? அதை ஏன் கேக்குறீங்க? தேவையில்லாத தலைவலி அது. என்ன சொல்றீங்க? லவ்லின்னு ஒரு பொண்ணு, நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஹாஸ்டல்ல எனக்கு ரூம்மேட்டா இருந்தா. சரி. நான் காலி பண்ணிட்டு வந்த ஒரு வாரத்துல அவ தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டா. ஐயோ. அவளோட மரணம் தற்கொலை இல்ல, கொலைன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. ஓஹோ.
அவ ரூமை செக் பண்ணும்போது சில ஃபைல்ஸ் சில பேப்பர்ஸ் எல்லாம் கிடைச்சது. அதெல்லாம் எனக்கு அனுப்பி அவ காதலனை கண்டுபிடிக்க சொல்றாங்க. புரியல, அவ காதலனா? ஆமா, லவ்லிக்கு ஒரு காதலன் இருந்தான். அவனை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓஹோ. அந்த காதலன் சிவான்னு ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். சயின்டிஸ்ட் சிவாவா? ஆமா, அப்படிதான் அவன் அன்னைக்கு சொன்னான். அந்த சயின்டிஸ்ட் சிவா ரொம்ப ஃபேமஸான ஆளா? இப்ப போலீஸ் கொடுத்திருக்கிற இந்த ஃபைலை பார்த்தா அவர் பயங்கரமான ஆளா தான் இருக்காரு. என்ன பயங்கரம்? சேச்சே, பயங்கரம்னா அந்த பயங்கரம் இல்ல, அவர் ரொம்ப டேலண்டட்னு சொல்ல வந்தேன். அவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் டேலண்ட்? பிளாக் பட்டர்ஃப்ளை, ஹெச்டி ஈகிள், அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரே அசிஸ்டன்ட் இந்த லவ்லியோட லவ்வர். அப்படியா? ஆமா, போலீஸ் இப்போ அந்த லவ்வரை தேடிட்டு இருக்காங்க. அவன் பேர் என்ன? அந்த லவ்வர் பேரா? இல்ல, அந்த லவ்வரை தேடிக்கிட்டு இருக்கிற போலீஸ் ஆபீசரோட பேரு. பிரசாத். ஏன் கேக்குறீங்க? இல்ல, அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி, யோ போலீஸ் ஆபீசரே, சயின்டிஸ்ட் சிவா கிட்ட கேட்டா அவன் யாருன்னு தெரிஞ்சிட்டு போகுது, ஏன் வீணா ஊர்மிளாக்கு டார்ச்சர் கொடுக்கறீங்கன்னு கேட்க போறேன். நான் அதை ஏற்கனவே கேட்டாச்சு. என்ன சொன்னாரு? அந்த சயின்டிஸ்ட் சிவா அவர் மனைவிக்கும் வேலைக்காரனுக்கும் தப்பான உறவு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே 2 பேரையும் சுட்டு கொன்னுட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டாராம். 6 மாசம் ஆச்சாம். சோ லவ்லியோட லவ்வர் யாருன்னு யாருக்குமே தெரியல. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ஆனா அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட சொல்ல எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன்? அந்த ஆளு ரொம்ப வழிறான். இதையே சான்ஸா எடுத்துக்கிட்டு அப்பப்போ ஃபோன் பண்றான். எனக்கு பிடிக்கல. அவனோட ஹையர் ஆபீசர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், பயப்படாதீங்க. அவன் தான் பண்றான். ஆன் பண்ணுங்க, என்ன பேசுறான்னு கேக்கலாம். ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ ஊர்மிளா, சொல்லுங்க சார். நீங்க சொல்லலனாலும் லவ்லியோட லவ்வர் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? ஆமா, கதிர் தானே? ஆமா, எங்க கண்டுபிடிச்சீங்க? அவன் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப அவனை அரெஸ்ட் பண்ண போயிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க ஏன் அவன் அட்ரஸ் தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லல? அது 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 வந்து சார், காரணம் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? லவ்லியோடைய லவ்வரான கதிரை நீங்களும் லவ் பண்றீங்க, கரெக்டா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அவன் நல்ல பையன். லவ்லிய அவன் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தான். யார் உங்களுக்கு இந்த மாதிரி தப்பான தகவல் எல்லாம் கொடுத்தது? அப்புறம் ஏன் நீங்க அவனை காட்டி கொடுக்கல? அவன் மேல நீங்க அபாண்டமா பழி போடுறீங்க. இதனால அவன் எதிர்காலம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல. உங்களுக்கு ஒரு புது விஷயத்த சொல்லட்டுமா? என்ன? அந்த கதிர் தான் லவ்லிய கொலை பண்ணியிருக்கான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அவன் ஆள் சரியில்லை. என்ன சரியில்லை? அவன் வீட்ல சயின்டிஸ்ட் சிவாவோட கண்டுபிடிப்புகளை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இப்போ ஒரு புது டவுட் வருது. என்ன சார் அது? இந்த கதிர் தான் அந்த சிவா ஃபேமிலி மர்டர்ல சம்பந்தப்பட்டிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சார், அவன் நல்ல பையன் சார். இன்னும் 5 நிமிஷத்துல அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா கூப்பிடுறேன், இருங்க. இந்த ஆளு பண்ற வேலையெல்லாம் ஏடா கூடமாவே இருக்கு. இவரை மேல் அதிகாரி கிட்ட மாட்டி விடலாமா துர்கா? கண்டிப்பா. நீங்க போய் ஆபீஸ்க்கு ரெடி ஆகுங்க, நான் மத்ததுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன். ஓகே? தேங்க்யூ துர்கா. என்ன துர்கா? சிவாவோட அசிஸ்டன்டோட பேரு கதிர். கதிரா? ஆமா. அப்படி யாரையும் அசிஸ்டண்டா வச்சிருந்த மாதிரி என்கிட்ட சொன்னது இல்லையே. நோ, கதிர்னு ஒரு அசிஸ்டன்ட்ட ரகசியமா வச்சிருந்திருக்கான். அவன் சிவாவோட ஃபார்முலாவை அவன் வீட்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கானா? அப்படி ஒருத்தர் இருந்திருந்தா சிவா சாகர அன்னைக்கு என் கண்ணில் பட்டிருப்பானே. நான் வந்திருந்தா கவனிச்சிருந்திருப்பேன். நீ வேற டென்ஷன்ல இருந்தல, அதான் மிஸ் பண்ணிருந்திருப்ப. அப்படி இருந்தா அவன் தங்கச்சி என்கிட்ட சொல்லிருப்பாளே. கேரளால தானே படிக்கிறா, அவளுக்கும் தெரிஞ்சிருக்காதோ என்னவோ. நீ போய் அவன் தங்கச்சியை விசாரிக்கிறியா? கேரளா போணுமா? போன்ல விசாரி போதும். நம்பர் இருக்குல்ல? இருக்கு. என்னன்னு விசாரிக்கிறது?
கதிர்னு யாரையாவது அசிஸ்டண்டா வச்சிருந்தானான்னு விசாரி. அது போதும். ஓகே, விசாரிக்கிறேன். இப்ப நான் ஃபோன் பண்ண விஷயம் என்னன்னு தெரியுமா? என்ன? அந்த கதிர் இப்ப போலீஸ் ஆபீசர் பிரசாத் கிட்ட இருக்கா, மல்லூர் கேட் ஸ்டேஷன். யார் சொன்னது? விஷயம் பக்கா, மத்தத நேர்ல சொல்றேன். அந்த கதிருக்கு சிவாவோட எல்லா ஐட்டம்ஸையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண தெரியும். அப்போ அவன் ஃபார்முலா தெரிஞ்சவன். எஸ். அவனை நான் தூக்குறேன். நீ சிவா தங்கச்சி கிட்ட விசாரி. ஓகே, பை. இவையே கால் பண்றான். ஹலோ நிம்மி, நான் ராஜசேகர் தங்கச்சி துர்கா பேசுறேன். எந்த ராஜசேகர்? ஓ, அண்ணனோட ஃப்ரெண்டு ராஜசேகர். சொல்லுங்க துர்கா. அண்ணா ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்காரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க சொன்னாரு. என்ன அது? சிவா கதிர்னு யாரையாவது அசிஸ்டண்டா வச்சிருந்ததா எப்பயாவது சொல்லிருக்காரா? சொன்னாரு. அவர் யாரு? எனக்கும் தெரியல. நான் மறுபடியும் கூப்பிடுறேன். ஓகே, பை. இங்க எப்படி வந்தோம்? தூக்கிட்டு வந்தோம்.